ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கிங்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு டாக் டு எனி ஒன் இந்த புக்கோட சாப்டர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் 1 and 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சாப்டர் 3ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்கிட்ட பேசுகிறப்ப நம்மளோட மதிப்பு குறையாமல் எப்படி ஒரு விஐபி போல் பேசுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 24th டெக்னிக், வாட் டு யூ டு நாட். அதாவது நம்ம ஒருத்தவங்களை போய் பார்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டேரெக்டாக அப்படி ஒரு கொஷின் அவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. பிகாஸ் இந்த கொஷினுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. சிலர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டு இருப்பாங்க, இல்லை சிலர் அப்போ தான் அப்கமிங்காக இருப்பாங்க பிஸ்னஸில். அந்த மாதிரி பர்சன் கிட்டலாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃபே நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. என்ன வேலை செய்கிறீங்க, வாட் இஸ் யுவர் கெரியர் அப்படி கேட்குறதுக்கு பதிலாக ஹவு டு யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த லவ்வபிள் டைம் அப்படின்னு கேட்டால் அது இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். 25th டெக்னிக், த நட்ஷெல் ரெஸ்யூமே. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேருமே வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து ஒரே மாதிரியான ரெஸ்யூமே எல்லா கம்பெனிஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு நம்மளோட நீடு என்ன இருக்குது. சப்போஸ் ஒரு ஸ்கூலுக்கு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுறாருன்னா என்னென்ன சப்ஜெக்டில் நான் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ண போகிறாருன்னா அந்த ஃபீல்டில் இவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் ஒரு ரெஸ்யூமை மிஞ்சி போனால் 5 minutes ஆர் 5 செகண்டுக்குள்ளே ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கு ஈஸியாக வேலை கிடைக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒர்க் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஈஸியாக வேலை கிடைக்கும். நம்ம லைஃப்பில் இந்த கொஷினை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம எங்கேயும் வந்திருக்க மாட்டோம். ஃபேஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அந்த கொஷினை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அது என்ன கொஷின்னா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெக்னிக் பார்த்தோம்ல, வாட் டு யூ டூ நாட். அந்த டெக்னிக்கில் நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் கொஷினை நம்மளை பார்த்து யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலான்னா, என்னோடய ஒர்க்கே மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறது தான். அதாவது சூப்பராக ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான லேண்டை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். நெக்ஸ்ட் அவர் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லலாம், அழகாக இருக்க ஹேரை இன்னும் அழகாக ஸ்டைல் பண்ணி விடுறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நான் இன்னும் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ரொம்ப அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரியும், இப்போ ஆடியோ கேட்டுட்டு இருக்க முக்கால்வாசி பேருக்கு நம்ம செய்கிற வேலையை நம்ம எப்படி அழகாக மற்றவங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிடுறது அப்படின்னு தானே எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 26th டெக்னிக், யுவர் பர்சனல் திசாரஸ். அதாவது நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ரொம்ப ஆவரேஜாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 50 வேர்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 50 வேர்ட்ஸும் எவ்வளோ ப்ளசண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வெக்காபுலரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு பார்ட்டிக்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு செஃப் சமைச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணுறீங்க அவரை போயிட்டு பாராட்டணும்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, சார் உங்கள் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. நீங்கள் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து ரசித்து ருசித்து மெய் மறந்து சாப்பிட்டேன் சார் உங்களோட சிக்னேச்சர் டிஷ் எல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செஃப் யாரை ஞாபகத்தில் வச்சுப்பார், உங்களையா இல்லை உங்கள் ஃப்ரெண்டையா? கோர்ஸ் கண்டிப்பாக உங்களை தான் ஞாபகம் வச்சுப்பார். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண வொக்காபுலரிஸ் அந்த மாதிரி. 27th டெக்னிக், கில் த குவிக் டு மீ. அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிக்கிறப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச வராருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவரை உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. எனக்கும் தெரியுமே, எனக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, எஸ் நான் போன வாரமே அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு அவரை ஸ்டாப் பண்ணாமல் அவர் என்ன சொல்ல வராரோ அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சிமிலாரிட்டியை அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது அவருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும். 28th டெக்னிக், கம்யூனிகேஷன். ஆத்தர் கம்யூனிகேஷனை எப்படி சொல்ல வர்றாருன்னா, கம்யூனிகேஷன் சொல்ல வர்றாரு. ஒருத்தங்கிட்ட போய் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளை ரெஃபர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம பிரெயின் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எங்கேயோ வெளியே போக போகிறீங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ இன்றைக்கி வீட்டில் தனியாக தான் இருக்கணும், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அம்மா இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி டேவை மேனேஜ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு உங்களை ரெஃபர் பண்ணி சொன்னால் குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளியே போகிறது கஷ்டமாகவே இருந்தாலும்
நீங்கள் இல்லாமல் அவங்க மேனேஜ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஷோர்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கம்யூனிகேஷனோட மேஜிக். அதாவது நம்மளை ரெஃபர் பண்ணி பேசும்போது சம் மேஜிக்கலான மூமெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கும். 29th டெக்னிக், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மைல். இந்த டெக்னிக்கில் ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருன்னா, குரூப் ஆஃப் கம்யூனிகேஷனில் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்க விரும்புவீங்களா, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் பர்சனாக இருக்க விரும்புவீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு ஸ்பெஷல் யூனிக்யூ பர்சனாக இருக்க தான் விரும்புவோம். அதே போல் தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்மைல் கொடுக்கணும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான ஸ்மைலை நாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. அப்படி மெயின்டைன் பண்ணால் 10ஓட 11 இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதுவே அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு க்யூட் ஸ்மைல், குட்டியாக அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம இமேஜின் பண்ணிப்போம். 30th டெக்னிக், டோன்ட் டச் ஏ கிளிச்சி வித் ஏ ஃபுட் போல். அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ், விஐபி, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன்ஸ் இவங்ககிட்டலாம் பேசுகிறப்ப முக்கியாக ஒரு ஜோக் சொல்லி பல்பு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும். சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வார்த்தைகளை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 31st டெக்னிக், யூஸ் ஜாஸ் வித் லைவ். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கத்தியை விட பேனா ரொம்ப கூர்மையானது. ஆனால் இந்த புக்கில் ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேனாவை விட நம்மளோட நாக்கு ரொம்ப கூர்மையானதுன்னு சொல்ல வர்றாரு. நம்ம நாக்கில் இருந்து வர சொற்களை வச்சு ஒருத்தவங்களை சிரிக்க வைக்க முடியும், கோவப்படுத்த முடியும், அவங்கள எமோஷ்னலாக டவுன் ஆக்க முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ ஆத்தர் புக்ஸ் படிக்க சொல்கிறாரு. எந்த மாதிரி புக்னா, மோட்டிவேஷ்னல் புக்ஸ்லாம் படிக்க சொல்கிறாரு. புக்கு படிக்க முடியலனா கூட பரவாயில்ல, ஆடியோ புக்காவது கேட்கவாது செய்யுங்க. டெக்னிக் 32, கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ், ரிச் பர்சன்ஸ் இவங்களாம் இருக்காங்களா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்கான். அந்த லாங்குவேஜ் என்னென்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவாங்களாம். எந்த ஒரு வார்த்தைகளுக்காகவும் வெக்கப்பட மாட்டாங்களாம், அசிங்கப்பட மாட்டாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டாய்லெட் டிஷ்யூ யூஸ் பண்ண நினைக்கிறேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா பப்ளிக்கில் டாய்லெட் டிஷ்யூலாம் கேட்குறாங்களே அப்படின்னு யோசிப்போம். டெக்னிக் 33, ட்ராஷ் த டீசிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசுகிறதுக்காக ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நடுவில் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அவங்கள கிண்டல் பண்ணி பேசுகிறது, இல்லை ரேகிங் பண்ணுறது, இல்லை தப்பான கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு கம்யூனிகேஷனை நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். டெக்னிக் 34, ரிசீவர் பால். அதாவது ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, ஒருத்தவங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது எதுவும் யோசிக்க மாட்டோம். இதுவே அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பேட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய யோசிப்போம். ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஹாப்பி மைண்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவங்ககிட்ட போயிட்டு எப்படி நம்ம இந்த ஒரு பேட் நியூஸை ஷேர் பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். அது குட் நியூஸோ பேட் நியூஸோ, நம்ம கொண்டு வந்திருக்க ஒரு நியூஸ்க்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டை மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்போசிட் பர்சன் கிட்ட அந்த நியூஸை நம்ம டெலிவர் பண்ணணும். 35th டெக்னிக். இந்த டெக்னிக் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்கன் ரெக்கார்ட். அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு பிடிக்காத ஒரு கேள்வியை நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க, பிடிக்காத டாப்பிக்கை பற்றி மறுபடியும் நம்மக்கிட்ட கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷனில் நம்ம ஆன்சர் பண்ணுற இடத்துல இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் ஆன்சரை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க எத்தனை மாடுலேஷனில் கேட்டாலும் நம்ம ஒரே மாடுலேஷனில் ஒரே ஆன்சரை மட்டுமே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் சேம் டோனில் அப்படின்னா, அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கான்வர்சேஷனை விட்டு வெளியே போயிடுவாங்க. டெக்னிக் 36, த பிக் ஷாட்ஸ் டோன்ட் ஸ்லாபர். ஆத்தர் லைல் இந்த டெக்னிக்கில் என்ன சொல்ல வர்றாருனா, நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ஃபேவரட்டான பர்சனை எங்கேயாவது மீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு பேசணும். எந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, உங்கள் கூட காலேஜ் டேஸில் இருந்த நாட்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, என்னோடய காலேஜ் டேஸை ரொம்ப மெமரபிளாக மாற்றின முக்கியமான பர்சன் நீங்கள் அப்படி அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் கூட யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடிக்கு அவங்கக்கிட்டேயும் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வைக்கணும். அப்படி இல்லைனா அவங்கள நம்ம ஏதோ ஒதுக்கி வச்சுருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. டெக்னிக் 37, நெவர் த நாக்டு தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவோம், அங்கிள் சாக்லேட் கொடுக்குறாங்க தேங்க்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வேறு யாராவது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா சே தேங்க்யூ அப்படின்ற ஒரே மாடுலேஷன் தான் சொல்லுவோம். பட் அதுக்கு பதிலாக ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருனா, ஒரு பர்சனையும் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஸ்மைல் நம்ம கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் தேங்க்யூ சொல்லும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோ டிரைவரானா நம்மளை சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் விட்டார்னா, என்னை ரொம்ப சேஃபாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லலாம். பஸ்ஸில் நமக்கு யாரோ ஒருத்தவங்க உட்காரதுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க
அப்படின்னு சில வார்த்தைகளை கோர்த்து நம்மளோட நன்றியை சொல்லும்போது அந்த தேங்க்யூ இன்னும் தேங்க்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. இதோட சாப்டர் 3 முடியுது. அடுத்த சாப்டரில் நாம் எப்படி ஒருத்தர்கிட்ட புத்திசாலித்தனமாக பேசுகிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.